இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ பத்தி ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரவுண்ட் 1லயும், ரவுண்ட் 2லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றப்போ, உங்களுக்கு சீட் அலாட் ஆனாலும், நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும், அ ஆர் எல்ஸ் அலாட் ஆயிடுச்சு. ஆனா நான் ஜாயின் பண்ணல. ஆர் எல்ஸ் ரிசைன் பண்ணிட்டேனாலும், அலாட்டே பண்ணலனாலும், நமக்கு வந்து ஃபீஸ் எதையும் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்லாம் நம்ம கட்டுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபோர்ஃபீச்சர் பண்ண மாட்டாங்க. ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ரவுண்ட் 1ல நீங்க வந்து அப்பியர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. அ அலாட் ஆயிருக்கு. ஆனா நான் ஜாயின் பண்ணல, அலாட்டே பண்ணல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ரவுண்ட் 2லயும் நம்ம அலாட் ஆயிருக்கு. ஆர் எல்ஸ் அலாட் ஆகி நான் ஜாயின் பண்ணல, அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டேன், அலாட்டே ஆகல. இப்படி வந்துட்டு எந்த கேட்டகரியில வந்தாலுமே நம்ம வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அலாட் ஆகி ஜாயின் பண்ணல, அலாட் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரவுண்ட் 3க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த 2 ரவுண்ட்ஸ்லயும் நம்ம லைட்டா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். பட் இந்த ரிஸ்க் எடுக்கவே கூடாத ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். இப்போ ரவுண்ட் 3ல அலாட் ஆயிடுச்சு சீட்டு, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது, வெக்கேட் பண்ண முடியாது அந்த சீட்டை. சப்போஸ் நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் அது எல்லாமே வந்துட்டு நீங்க ஃபோர்ஃபீட் ஆயிரும். அதோட நீங்க டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ நம்ம 10 லேக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு உங்களை வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இதுவே அலாட் ஆயிடுச்சு, ஆனா வந்து நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணல, ஆர்எல்ஸ் அலாட்டே ஆகல அப்படின்னு சொன்னா, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்களே அது வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. அது அலாட் ஆகி நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலன்னா. அதே போல ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு ஆர்டர் அலாட்டே ஆகல, சீட் அலாட் ஆகலைன்னா மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரே வேகன்சிக்கு வந்துட்டு நீங்க வந்து எலிஜிபிள். ஒன்ஸ் சீட் அலாட் ஆயிருச்சு, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆர் எல்ஸ் டவுன்லோட் பண்ணல, இந்த 2 கேட்டகரியிலுமே நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அலாட் ஆகலைன்னா மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரே வேகன்சிக்கு எலிஜிபிள். இதே ஸ்ட்ரே வேகன்சினா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங். அதுல வந்துட்டு உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சீட் வெக்கேட் பண்ண விட மாட்டாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது, டியூஷன் ஃபீஸ் கிடைக்காது, டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ வந்துட்டு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இது கூட சேர்த்து நீங்க இன்னும் ஒரு இயருக்கு வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு எலிஜிபிள் இல்லை இன்னும்.